குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஒயரோட செலக்ட் பண்ணுறது எப்படி, லோடுக்கு எந்தெந்த லோடுக்கு எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? முதல்ல ஒரு ஒயர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ ரெசிஸ்டன்ஸாக இருக்கணும். ரெசிஸ்டன்ஸ்னால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்தடை, அதை வந்து கம்மியாக தடை பண்ணணும். வரக்கூடிய வோல்டேஜை வந்து ரொம்ப நம்ம கண்டக்ட் பண்ணுறது வந்து கரெக்டாக கொடுக்கறதுக்காக லோ ரெசிஸ்டன்ஸ் ஒரு ஒயரை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா முதல்ல நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா லோ ரெசிஸ்டன்ஸாக தான் இருக்கணும். லோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா வரக்கூடிய மின்சாரத்துக்கு வந்து நமக்கு ஃப்ளோவாக தடை பண்ணணும், ஈஸியாக கொடுக்கணும். அதில் எதுவுமே தடை வந்து ரொம்ப கட் ஆகி பெண்ட் பண்ணி அந்த மாதிரி ரொம்ப இருந்ததுன்னா வரக்கூடிய ரெசிஸ்டன்ஸோட வோல்டேஜ் கரண்ட்டோட ஆம்ஸ் ரேட்டிங்ஸ் வந்து எல்லாமே டவுன் ஆகும். அதனால ஒரு ஒயரை நம்ம எடுக்கும்போது அதோட இது வந்து லோ ரெசிஸ்டன்ஸ், கண்டக்டிவிட்டி வந்து ஹையாக இருக்கணும். ஓகேங்களா? இந்த கண்டக்டிவிட்டியோட மெட்டீரியல் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப அதிகமாக இருக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குட் இன்சுலேஷன்ஸ். குட் இன்சுலேஷன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி இருக்குது அப்படின்னா அந்த கம்பிக்கு மேலே இருக்கிற ரப்பர் வந்து திக்னஸாக இருக்கணும். ஏன் திக்னஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோன்னா அந்த திக்னஸ் இங்கே இருந்தால் தான் நம்மளால் என்ன ஆகும்னா நம்ம அந்த ஒயரை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். இதுவே திக்னஸ் கம்மியாக இருந்து அதோட ஆம்ஸ் ரேட்டிங் அதிகமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன ஆகும்னா நமக்கு அந்த லீக்கேஜ் எங்கேயாவது கொஞ்சம் பெண்ட் பண்ணாலும் அது எங்கேயாவது அந்த ரப்பர் வந்து டக்குன்னு உடஞ்சிரும். அப்போ நமக்கு கரண்ட் ஷாக் அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். அதனால இந்த இன்சுலேஷனோட மெட்டீரியல் வந்து நல்ல தன்மையாக இருக்கணும். அது நல்லா இருந்தால் தான் நம்மளால் எந்த இடத்துலையும் அதை நம்பி நிறைய ஒயர்ஸை கனெக்ட் பண்ண முடியும். அதாவது ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ஒயர்ஸ் கண்டினியூஸாக நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல இன்சுலேஷன் சரியில்லை, ஒவ்வொரு இடத்துலையும் சரியில்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 4 இடத்துலையும் சரியில்லை அப்படின்னா என்ன ஆகும்னா இது எல்லாத்துக்குமே ஷார்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. அப்படி ஹீட் ஆகி பேர்ன் ஆகும்போது அந்த இதில் ஒயரோட இது வந்து விட்டு போயிடுச்சு அப்படின்னா கரண்ட் லீக்கேஜ் ஆகிடும். அப்போது வந்து என்ன ஆகும்னா நமக்கு எல்லாமே ஃபுல்லாக நம்மளுடைய எக்யூப்மெண்ட்ஸ் ஃபுல்லாக டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனால் அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒரு ஒயரை செலக்ட் பண்ணும்போது நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா குட் இன்சுலேஷன், ரப்பர் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். மேலே இருக்கக்கூடிய ரப்பர் திங்ஸ் வந்து நல்ல ஒரு திக்னஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். மூணாவது என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து எக்கனாமிக்ஸ் வைஸு நமக்கு வந்து இந்த ரெண்டுமே இருக்கிறதுனால காஸ்ட் அதிகமாக இருக்குது. ஒரு 5,000 இருக்க வேண்டிய ஒயருன்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஒரு 10,000 அப்படின்னா நமக்கு அந்த மெட்டீரியல் செட் ஆகாது. அதே மாதிரி காஸ்ட் எக்கனாமிக்ஸ் வைஸாக நமக்கு எப்படி இருக்கணும்னா அது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும். அதாவது ரொம்ப கொஞ்சம் குறைஞ்ச கம்மியாக வர காஸ்ட்டாகவும் இருக்கணும். அதே நேரத்தில் எஃபிஷியன்சி காஸ்ட் கம்மியாக இருக்குன்றதுனால ஆனால் அதோட எஃபிஷியன்சின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹையாக தாங்க இருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா இது மூணுமே வந்து இது ரோவாக இருக்குது அப்படின்றதுக்காக எஃபிஷியன்சி குறைஞ்சிடக்கூடாது. நமக்கு எத்தனை வருஷம் இருக்கும் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத பொறுத்து தான் நமக்கு இது. அப்போது ஒரு ஒயரை செலக்ட் பண்ணும்போது நம்ம 4 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று என்ன, ரோ ரெசிஸ்டன்ஸாக இருக்கணும், குட் இன்சுலேஷனாக இருக்கணும், எக்கனாமிக்ஸாக இருக்கணும், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எஃபிஷியன்சியாகவும் இருக்கணும். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லோடு கேல்குலேஷன். ஒரு லோடு கேல்குலேஷன்னா வீட்டில் வந்து நம்ம எவ்வளோ லோடு யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ ஒயர் போடணும் அப்படின்றது எல்லாமே டவுட்டாக இருக்கும். அப்படி எவ்வளோ நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ வீட்டில் மொத்தமாக வீடுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் எம்எம் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்கொயர் எம்எம் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒவ்வொரு குறிப்பிட்ட இடத்துக்கு ஒவ்வொரு எம்எம் போட்டிருந்தா தான், அதாவது ஸ்கொயர் எம்எம் போட்டிருந்தா தான் அந்த வந்து வீடு வந்து ஒரு சேஃப்டியாக இருக்கும். எங்கே என்ன மாதிரி போடலான்னா ஃபேனு டியூப்லைட்டுக்கு வரக்கூடிய இதெல்லாமே பார்த்திங்கன்னா ப்ளக் பாயிண்ட்டு இந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 1 ஸ்கொயர் எம்எம் வந்து போட்டால் போதும். ஓகேங்களா? அடுத்தது டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு இங்கேருந்து நம்ம வீட்டிலேருந்து வெளியில் வர அந்த பேனல் போர்டு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்திங்கன்னா அந்த போர்ட்ஸ்க்கு எல்லாமே 1.5 ஸ்கொயர் எம்எம் அந்த இது இருந்தாலே போதும். அடுத்தது பார்த்தோம்னா பிசிபி போர்டு, அந்த மீட்டர்ஸ்க்கு எல்லாமே இந்த ஆன் அண்ட் ஆஃப் பாக்ஸ் சொல்லியிருக்கேன்ல, இந்த சுவிட்ச் பாக்ஸஸ்க்கு அந்த மாதிரி இடத்துல எல்லாமே இந்த 1.5 ஸ்கொயர் எம்எம் கொடுத்தா போதும். அதே மாதிரி எனர்ஜி மீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி மீட்டருக்கு 2.5 ஸ்கொயர் எம்எம். உள்ளே இப்போ வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹீட்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம் பாத்ரூம்ஸில், அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 1.5 ஸ்கொயர் எம்எம் போட்டிங்கன்னா அப்போ செட் ஆகாது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்கொயர் எம்எம்ன்றது தனியாக ஒரு லைன் எடுத்துகிட்டு வந்து போடணும். ஓகேங்களா? லாஸ்ட்டாக வீட்டில் மோட்டார்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 6 ஸ்கொயர் எம்எம்மாவது நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ தான் அதோட ஹீட்டை வந்து தாங்க முடியும். தாங்கிறதுனால நமக்கு வந்து நம்மளுடைய மோட்டார்ஸ் வந்து நல்ல ஒரு எஃபிஷியன்சியாக இருக்கும். ஓகேங்களா?
ஓகே, இப்போ ஒரு ஒயர் எப்படி செலக்ட் பண்ணுறது, லோடு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு லோடு. இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஏசி மோட்டார் 0.6 யூஸ் பண்ண 6 ஸ்கொயர் எம்எம் யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல வெறும் 0.5 ஸ்கொயர் எம்எம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா ஹீட் ஆகி பேர்ன் ஆகிடும். அதே மாதிரி இப்போ ஒரு 4 ஸ்கொயர் எம்எம் யூஸ் பண்ணுற இடத்துல 4 ஸ்கொயர் எம்எம் யூஸ் பண்ணுற இடத்துல 6 ஸ்கொயர் எம்எம் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா ஓகே, அதனால எந்த வித ஃபால்ட் வராது. எப்போவுமே வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு பதிலாக கம்மியாக வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் கம்மி இதுக்கு அதிகமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒயரோட சைஸு செலெக்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த ஒயரோட டயாமீட்டர் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போன கிளாஸ்லேயும் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஓகே, சென்னை மைண்ட்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.